بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم إني أحرج حق الضعيفين اليتيم والمرأة أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவின் இந்த உரையில் பெண்களுடைய வாரிசுரிமை அல்லது சொத்துரிமை சம்பந்தமான சில செய்திகளை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். கடந்த வாரமே பேச வேண்டிய விஷயம் இது. நேரமின்மையினால் விடுபட்டது. எனவே அந்த செய்தியை நான் இன்றைக்கு நினைவுபடுத்துவதற்காக இங்கு நிற்கிறேன். பொதுவாக இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தில் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு, அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டு, பேஸ்லெஸ் குற்றச்சாட்டு வைக்கப்படுவதை பார்க்கிறோம். அது உண்மையா? இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் எந்த அடிப்படையில் நடைமுறைக்கு வந்தது? அது எப்படி பெண்களின் உரிமையை காக்கிறது? இன்றைக்கு உலக நடைமுறையில் இருக்கக்கூடிய மற்ற எந்த வாரிசுரிமை சட்டங்களை விடவும் இஸ்லாம் எவ்வளவு தூரம் நீதியாகவும் நேர்மையாகவும் மக்களை நடத்துகிறது? குறிப்பாக சமூகத்தில் பலவீனமானவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெண்களின் சொத்துரிமை விஷயத்தில் இஸ்லாம் எவ்வளவு நீதியை கடைபிடிக்கிறது என்பது உள்ளிட்ட சில செய்திகளை நான் இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய திருவசனம் இப்படி சொல்கிறது: பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கும் பங்குண்டு. அதே பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது. அது குறைவான சொத்தாக இருந்தாலும் சரி, அதிகமான சொத்தாக இருந்தாலும் சரி. நசீபம் மஃப்ரூதா, இது அல்லாஹுவால் நிர்ணயிக்கப்பட்ட பங்கு, யாரும் இதில் கூடுதல் குறைவு செய்ய முடியாது என்கின்ற உத்தரவாதத்தோடு அல்லாஹ் வாரிசுரிமை சட்டத்தினுடைய வசனங்களை தொடங்குகிறார். ரொம்ப தெளிவாக சொல்றான். குறைஞ்ச சொத்தோ அதிகமான சொத்தோ, பூர்வீக சொத்தோ பரம்பரை சொத்தோ சுய சம்பாத்தியத்தில் வந்த சொத்தோ, எந்த சொத்தாக இருந்தாலும் சரிதான், பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பங்கு இருப்பதை போல பெண்களுக்கும் பங்கு உண்டு. குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட பங்கு உண்டு. யாரும் அதை மீற முடியாது, மாற்ற முடியாது என்று தெல்ல தெளிவாக அல்லாஹ் சொல்றார். அருமையான தோழர்களே, உம்மு குஜ்ஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அன்சாரி பெண்மணி, அவர்களுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு போர்க்களத்திற்கு போன இடத்தில் ஷஹீதாகி விடுகிறார். அந்த அம்மாவுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது. அதனாலேயே அந்த அம்மாவை அவருடைய உறவினர்களும் மற்ற பெண்களும் குறை சொல்வார்கள். என்னத்தான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளையை பெறாம விட்டிய அப்படின்னு குறை சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் கணவர் இறந்து போய்விட்டார். இறந்து போன செய்தியை கணவருடைய சகோதரர்
அதாவது நம்ம பாஷையில் சொல்றதா இருந்தால் அந்த அம்மாவுடைய மச்சாமாருன்னு வச்சுக்கோங்க. கேள்விப்பட்டு அதில் ஒருவர் அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு வர்றார். வந்தவர் வழமை போல தன்னுடைய ஒரு ஆடையை எடுத்து அந்த பெண்ணின் மீது போடுகிறார். அப்படி போட்ட அரபுகளுடைய வழக்கத்தில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இத்தா முடிஞ்ச பிறகு நீ எனக்கு ரிசர்வ்டுன்னு அர்த்தம். நீ எனக்கு ரிசர்வ், இப்போ யாரும் கல்யாணம் முடிச்சுக்க முடியாது, நான் தான் கல்யாணம் முடிச்சுக்குவேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதை மாதிரி தூக்கி போட்டார். போட்டது மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் இருந்த எல்லா சொத்துக்களையும் பொருட்களையும் வாரி கொண்டு போய்விட்டார். இந்த அம்மாவுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நேரம் அந்த அம்மா ரசூலாட்ட வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவர் உங்களுடன் இந்த போருக்கு வந்தபோது கொல்லப்பட்டு விட்டார். அவருடைய சகோதரர் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் என்னுடைய வீட்டிற்கு வந்து எல்லா சொத்துக்களையும் வாரிக்கொண்டு போய்விட்டார். வேறு எந்த சொத்தும் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு நான் எப்படி திருமணம் முடிப்பது? நான் அடுத்து என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த அம்மா வேண்டிக் கொண்டார்கள். அருமையான தோழர்களே, அந்த நேரத்தில் தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து அந்த திருவசனத்தை மேலிருந்து கீழே கொண்டு வருகிறார். யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன். 4வது அத்தியாயம் அநேகமாக 11 12வது வசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான். மகன் மகள் இருந்தால் ஆணுக்கு 1 பங்கு, ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு சொத்து பிரிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அதற்கு பிறகு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார். இந்த வாரிசுரிமையை பேசக்கூடிய வசனங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வசனங்கள் தான். இந்த வசனங்கள் இந்த நேரத்தில் தான் இறங்கின என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்கு சேர வேண்டிய சொத்தை நியாயம் இல்லாமல் அன்றைக்கு அரபு மக்களிடத்தில் இருந்த அநியாய வழக்குப்படி ஒருவர் வாரி சென்ற நேரத்தில் நீதியான சொத்துரிமையை பெண்களுக்கு வழங்குவதற்காகத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட வசனங்களையே கொண்டு வந்தான். சொத்துரிமை என்பது, பாகப்பிரிவினை என்பது பெண்களுக்கு பாதகம் அளிக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒயிட் காலர்ஸ் இருக்காங்க பாருங்க. ஏன் இந்த விஷயத்தை மறக்கிறார்கள் என்று தெரியவில்லை, அல்லது தெரிந்து கொண்டும் தெரியாமலேயே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். திருக்குர்ஆனுடைய சொத்துரிமை வசனங்கள் இறங்கியதற்கான காரணமே ஒரு பெண்ணுடைய சொத்துரிமையை நிலைநாட்டுவதற்காக என்பதை மறக்கக்கூடாது. இந்த ஆயத்து இறங்கின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆளை கூப்பிட்டு சொன்னாங்க, சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. 3 பொம்பளை பிள்ளைங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க என்ன சொத்து? ஒரு பெண்ணாக இருந்தால் பாதி சொத்து 50%. 20க்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு 3/2 2/3 66.66. எனவே இந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் 66.66 கொடு. அந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் இருக்கிற காரணத்தினால் 8ல் 1 பாகம் 12%, அதை அவங்களுக்கு கொடுங்க. மிச்சம் என்ன இருக்குதோ அதுதான் உமக்குன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து அனுப்பினார்கள் என்று வரலாறு சொல்லுங்கள். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1 என்று இஸ்லாம் சொல்லுகிறதா? சொல்கிறது. ஏன் சொல்கிறது? அது மட்டுமா இஸ்லாம் சொல்கிறது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமானம் சொத்துரிமையில் இருக்கிறது என்றும் இஸ்லாம் சொல்கிறது. ஆணை விட பெண்ணுக்கு அதிகமான சொத்துரிமை இருக்கிறது என்றும் இஸ்லாம் சொல்கிறது. சில நேரங்களில் ஆணுக்கு சொத்து இல்லை, பெண்ணுக்கு மட்டும்தான் சொத்து என்றும் இஸ்லாம் சொல்கிறது. இதையெல்லாம் வசதியாக மறந்துடுவாங்க. மறந்துட்டு ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்து குடிச்சுக்கிட்டு என்ன செய்யறது? இஸ்லாத்தை விமர்சிப்பது. அருமையான தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். வாரிசுரிமையில் பெண்ணுக்கு 1 ஆணுக்கு 2 அப்படிங்கிறது இருக்குதான்னா இருக்குது. ஆனால் அது பொதுவான எல்லா நிலைப்பாடுகளிலும் கிடையாது. 4 விஷயங்கள்ல மட்டும்தான். குறிப்பாக அதில் பிள்ளைகளாக வரும்போது, தந்தை இறந்தால் பிள்ளைகளாக வரும்போது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு 2, பெண்ணுக்கு 1 என்று சொல்கிறது. அதனால தான் அந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றான்னா, உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நான் அறிவுறுத்துகிறேன், ஆண் பிள்ளைகளுக்கு 2, பெண் பிள்ளைகளுக்கு 1 என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா வாரிசுதாரர்கள் விஷயத்திலேயும் உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன்,
எல்லா வாரிசுகள்லாம் ஆம்பளைக்கு 2 பங்கு, பொண்ணுக்கு 1 இஸ்லாம் சொல்லவே இல்லை. பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான். சகோதர சகோதரிகள் விஷயத்தில் ஒரு 4 இடத்தில் மட்டும்தான் ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1. ஆணுக்கு 100%, பெண்ணுக்கு 50%. ஒரு 4 இடத்துல தான் சொல்றாங்க. இறந்த தந்தை அல்லது தாய்க்கு பிள்ளைகளாக வரும்போது அந்த பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் இருந்தால் அந்த 100-50 வரும். அது மாதிரி இறந்த சகோதரர் வேறு வாரிசுகள் இல்லாத போது அவர்களுடைய சகோதர சகோதரிகள் மட்டும் வாரிசாக வரும்போது அங்கேயும் இதே மாதிரி பிரிக்கணும். ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1 என்ற விகிதாச்சாரத்தில் பிரிக்க வேண்டும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கலாம் கணக்கு சொல்கிறதுனால, ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லை, நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல புரியணும்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அதை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க, புரிஞ்சிடும். இது 2வது விஷயம். 3வது தோழர்களே, இறந்து போன மகன் அல்லது மகளுக்கு மனைவியோ கணவரோ இருந்து கூடவே தாயும் தந்தையும் வாரிசாக வரும்போது தாய் தந்தை சொத்தில் வேறுபாடு அங்கேயும் அப்படிதான் வரும். உதாரணமாக ஒரு பெண் இறந்து விடுகிறார், மகள் இறந்து விடுகிறார், தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாங்க. இப்போ இந்த தாய்க்கும் இந்த தந்தைக்குமான அந்த மகள்கிட்ட வரக்கூடிய சொத்து இருக்குது பாருங்க, தந்தைக்கு 2 பங்கு கிடைக்கும், தாய்க்கு 1 கிடைக்கும். இந்த இடத்துலையும் வரும். 4வது, கணவர் இறந்து மனைவி வாரிசாக வந்தால் அல்லது மனைவி இறந்து கணவர் வாரிசாக வந்தால் அங்கேயும் அந்த இது வரும். உதாரணமா இறந்து போனது மனைவி, கணவருக்கு அவங்களுடைய சொத்துல இருந்து பிள்ளைங்க இருந்தா 25%, பிள்ளைங்க இல்லாட்டி 50%. அதே நேரத்தில் இறந்து போனவர் கணவராக இருந்தால் மனைவி வாரிசாக வரும்போது கூட பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 12.5 12.5%, பிள்ளைங்க இல்லாவிட்டால் அவர்களுக்கு 25%. இந்த 4 இடத்தில் மட்டும்தான் ஆணுக்கு பெண்ணுக்கு 2-1 அப்படிங்கிற அந்த விகிதாச்சாரம் காணப்பட வேண்டும். அதுவும் ஏன் அப்படிங்கிறத நான் பின்னால் சொல்றேன். தோழர்களே, இந்த வேறுபாட்டுக்கு காரணம் என்ன? இஸ்லாம் சொத்துரிமையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு காட்டுவதற்கு ஜெண்டர் வேறுபாடு அங்கே நோக்கம் கிடையாது. பாலின வேறுபாட்டை அடிப்படையாக வைத்து பெண்ணுக்கு குறையவும் ஆணுக்கு கூடவும் இஸ்லாம் கொடுக்கவில்லை. மாறாக 3 அளவுகோல்களை இஸ்லாம் வைக்கிறது, கூடுதல் குறைவு. சொத்துரிமையில் ஒருத்தருக்கு கூட கிடைக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு குறை கிடைக்கிறதுக்கும் 3 விதமான அளவுகோல்களை இஸ்லாம் சொல்கிறது. முதலாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுகோல் என்னன்னு சொன்னா, இறந்தவருக்கும் அவருடைய வாரிசுக்கும் இடையில் உறவு முறை எவ்வளவு நெருக்கமோ அதை பொறுத்து கூடுதலாக கிடைக்கும். உறவு முறை எவ்வளவு தூரமோ கிடைக்காம போகலாம் அல்லது குறைச்சி கிடைக்கும். உதாரணமாக இப்படி வச்சுக்கோங்க, இறந்து போனவர் தந்தை, பையன் இருக்கிறார், இறந்து போனவருக்கு சகோதரரும் இருக்கிறார். இப்போ யாருக்கு சொத்து போகும்? பையனுக்கு தானே போகணும். உறவு முறையில் அவர் தான் என்ன இருக்கும். அப்போ எனவே உறவு முறை நெருக்கத்தை வைத்துத்தான் சொத்து கூடுதலாக கிடைப்பதும் குறைவாக கிடைப்பதும் அல்லது கிடைக்கவே இல்லாமல் போகும். இது ஒரு முக்கியமான அளவுகோல். 2வது அளவுகோல் என்னன்னு தெரியுமா? தலைமுறை இடைவெளி, ஜெனரேஷன் கேப் இருக்கு பாருங்க. இதையும் சொத்தில் கூடுதல் குறைவுக்கான ஒரு அளவுகோலாக இஸ்லாம் சொல்கிறது. எப்படி? உதாரணமாக வாழ்க்கையை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறை, வாழ்க்கையின் பெரும்பகுதியை வாழ்ந்து முடித்துவிட்ட மூத்த தலைமுறை, இந்த 2 பேருக்கு இடையில சொத்துல வித்தியாசம் இருக்கும். உதாரணமாக ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, அவங்களுக்கு அம்மாவும் இருக்கிறாங்க. இறந்து போனவருடைய சொத்துல இருந்து பொம்பளை பிள்ளைக்கு நிறைய கிடைக்கும், அம்மாவுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்? அம்மா மட்டும் இல்லை, அப்பா இருந்தாலும் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, தந்தை என்பவரோ தாய் என்பவரோ வாழ்க்கையின் பெரும்பகுதியை வாழ்ந்து முடித்து விட்டவர்கள். ஆனால் பிள்ளை என்பவர் இனிமேல் தான் வாழ்க்கையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார், அவருக்கு நிறைய தேவை இருக்கும். எனவே அருமையான தோழர்களே, ஜெனரேஷன் கேப்பையும் இஸ்லாம் சொத்துரிமையில் ஏற்றத்தாழ்வுக்கான ஒரு அளவுகோலாக வைக்கிறது. 2வது விஷயம். 3வது விஷயம் நான் சொன்னா, இஸ்லாமிய சரியா கடமையாக்கி உள்ள பொருளாதார சுமை, அந்த பொருளாதார சுமையை அடிப்படையாக வைத்து கூடுதல் குறைவு இருக்கு. எந்த இடத்திலையும் ஆண்
அப்படிங்கிறதுனால கூட பெண்ணுங்கிறதுனால குறைச்ச கிடையாது. ஒரு ஆண் பொருளாதார சுமையில் கூடுதலாக ஏற்க வேண்டிய நிலையில் இருக்கிறான், எனவே அவனுக்கு கூட அப்படிதான் இருக்கும். இப்போ உதாரணமாக பாருங்கள், தந்தையினுடைய சொத்து ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு ஆண் பையன் இருக்கிறான், ஒரு பெண் பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்த சொத்து இவங்களுக்கு தான் வரும். ஆனால் அது எப்படி பிரித்து எடுக்கணும்னா ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 அப்படிங்கிற அடிப்படையில் தான் பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்? தந்தை இறந்து போயிட்டா இந்த பொம்பளை பிள்ளைய பராமரிக்கிறது யாருடைய பொறுப்பு? ஆணுடைய பொறுப்பு. அந்த பையன் இன்னும் ஸ்கூல் முடிக்காம கூட இருக்கலாம், காலேஜ் படிச்சுட்டு இருக்கான பையனா இருக்கலாம், அல்லது இப்பொழுதுதான் புதுசாக வேலையில் சேர்ந்தவனா இருக்கலாம். தந்தை இறந்து போய்விட்டால் சகோதரன் தான் அடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். பொருளாதார சுமை அவன் தலையில் வந்து விழுகிறது. அதனால் இஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, சரியா அவனுடைய தோளில் சுமத்தக்கூடிய பொருளாதார சுமையின் அடிப்படையில் அவனுக்கு கூடுதல் என்று சொல்கிறது. அதே நேரத்தில் இஸ்லாம் வந்து காசு சம்பாதிச்சு 4 பேருக்கு மத்தியில் வெளியில் போய் அவமானங்களுக்கு உட்பட்டு காசு சம்பாதிச்சு உன் புருஷனை நீ காப்பாற்றணும், உன் தந்தையை காப்பாற்றணும், உன் சகோதரனை காப்பாற்றணும்னு பெண்ணுக்கு இஸ்லாம் சொல்லவே இல்லை. காசு சம்பாதிக்கிறதுன்னு வெளியே போனால் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், நிறைய தலைவுகுறிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த அசிங்கத்தை பெண் மீது இஸ்லாம் சுமத்தவே இல்லை. ஆண் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே அந்த பொருளாதார சுமையின் காரணத்தினால்தான் அல்லாஹ் சில நேரங்களில் ஆணுக்கு, அதுவும் குறிப்பாக 4 சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அந்த ஆணுக்கு அதிகம் பெண்ணுக்கு குறைவு அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லுது. இது அல்லாமல் தோழர்களே, ஆணுக்கு சரிசமமாக பெண்ணுக்கு சொத்துரிமை நிலை கிட்டத்தட்ட 14 நிலைகள் இருக்கு, 10க்கும் மேற்பட்ட நிலைகள் இருக்கு. ஆணுக்கு எவ்வளவு சொத்தோ அதே மாதிரி பெண்ணுக்கும். இப்போ உதாரணமா தாய் வழி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. தாய் வழி சகோதரர்கள் யாரை சொல்லுவாங்கன்னா, ஒரு அம்மா ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தார், ஒரு குழந்தை 2 குழந்தை பிறந்துருந்துச்சு, கணவர் இறந்து போயிட்டார், இந்த அம்மா மறுமணம் முடிச்சிருக்கு வேற ஒரு கணவரை, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க. இப்போ இந்த கணவருக்கு பிறந்த 2 குழந்தையும் அந்த கணவருக்கு பிறந்த 2 குழந்தைக்கும் என்ன உறவுனா இஸ்லாம் தாய் வழி சகோதர உறவு என்று சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாய் ஒருவராகவும் தந்தை இருவராகவும் இருப்பார்கள். இருவருக்கு மேற்பட்டவர்களாக இருக்கலாம் இல்லையா? ஒருத்தர் இறந்து போனது பிறகு இன்னொரு கல்யாணம் முடிக்கிறாங்க, இவங்களுக்கு தாய் வழி உறவுன்னு சொல்றாங்க. இந்த தாய் வழி சகோதர சகோதரிகளுக்கு சொத்துரிமை என்று வரும்போது, உதாரணமாக அவர்கள் ஒருவராக இருந்தால் 6ல் 1 கிடைக்கும். இருவருக்கு மேற்பட்டவர்களோ இருந்தால் அவர்களுக்கு 3ல் 1 பங்கு கிடைக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வயின் கானு அக்ஸர மின் ஸாலிக ஃபஹும் ஷுரகாஉ ஃபிஸ் ஸுலுஸ். அவர்கள் ஒருவருக்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்களேயானால் அவர்களுக்கு 3ல் 1 பகுதி சம பங்காளிகளாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த தாய் வழி சகோதர சகோதரிகள் 2 சகோதரர் 2 சகோதரிகளான்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இறந்து போனவருடைய சொத்துல இருந்து, அதாவது யாரெல்லாம் இல்லாமல் இருந்தால் சொத்து கிடைக்குமோ அவங்கெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது அவர்களுக்கு 3ல் 1 பாகம் கிடைக்கும். அந்த 3ல் 1 பாகத்தை அந்த சகோதரர்களும் சகோதரிகளும் எப்படி தங்களுக்குள் பங்கிட வேண்டும் என்று சொன்னால் சரிசமமாக பங்கிட வேண்டும். சுரக்கா என்று சொல்ல, பங்காளிகள் என்று சொல்கிறது குர்ஆன், சரிசமமான பங்குடையவர்கள் என்று சொல்கிறது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்தில் சம பங்கு இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. இது மாதிரி 10க்கும் மேற்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. ஆணும் எவ்வளவு பெறானோ அதே அளவுக்கு பெண்ணும் பெறுவாள். ஒன்னாச்சுங்களா? 2வது, ஒரு ஆண் பெறக்கூடிய பங்கை விட ஒரு பெண் பெறக்கூடிய பங்கு சில நேரங்களில் அதிகமாக இருக்கும். அப்படி 15க்கும் மேற்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. உதாரணமாக, இறந்தவருடைய சொத்துல அவருடைய தந்தையை விட அவருடைய மகளுக்கு தான் அதிகமான பங்கு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் இறந்து போயிருக்கார், அவருக்கு மகள் இருக்கிறாங்க, தந்தையும் இருக்கிறாங்க. மகளுக்கு தான் சொத்து அதிகம், தந்தைக்கு கம்மி தான். ஏற்கனவே ஜென்ரேஷன் கேட்கணும்னு சொல்லல, அதிலே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்க, தந்தை என்கின்ற ஆணுக்கு மகள் என்கின்ற பெண்ணை விட சொத்து கம்மி தான், ஒரு ஆணுங்கிறதுனாலே கூட கிடையாது. அப்போ இப்படி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட 15க்கும் மேற்பட்ட சூழல்கள் வருகின்றன. 2. 3வது பாருங்க, பெண்ணுக்கு சொத்துரிமை இருக்கும், ஆணுக்கு சொத்துரிமை இருக்காது. அப்படி சில சூழ்நிலைகள் உண்டு. உதாரணத்துக்கு, ஒருத்தர் இறந்து போறார், அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, அவங்க கூட பிறந்த சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க.
ஒரு மகள் இருக்கிறாங்க, ஒரு கூட பிறந்த சகோதரி இருக்கிறாங்க. கூடவே அவருடைய சாட்சாவும் இருக்கிறார். அவருடைய சாட்சா, அதாவது அவருடைய தந்தை கூட பிறந்த ஒருவர் இருக்கிறார். இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு மகளுக்கு 50%, ஒரு உடன் பிறந்த சகோதரிக்கு 50%, 100% ரெண்டு பேருக்குமே முடிஞ்சு போச்சு. சாச்சாவுக்கு நோ. அவர் சாச்சாங்கிறவர் நம்முடைய தந்தையின் கூட பிறந்தவராக இருந்தாலும் சரிதான். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு சொத்து கிடைக்காது. ஏன்னா சொத்துங்கிறது அங்கேயே முடிஞ்சு போச்சு. இப்படி தோழர்களே ஒரு 4-5 சூழ்நிலைகள் இருக்கின்றன. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஆணுக்கு அதிகம் பெண்ணுக்கு குறைவுங்கிறதுனால அநீதி இழைக்குதுன்னு சொல்லக்கூடிய மேதாவிகள் ஆணும் பெண்ணும் சரிசமமாக பெறுகின்ற சூழ்நிலைகளை மறக்கிறார்கள். ஒரு பெண்ணை விட ஆண் குறைவாக பெறக்கூடிய சூழ்நிலைகளை வேண்டுமென்றே மறைக்கிறார்கள். ஒரு ஆண் பெறாத நேரத்தில் ஒரு பெண் சொத்துரிமை பெறக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் வேண்டுமென்றே அவர்கள் மறைக்கிறார்கள். மறைச்சிட்டு பேஸ்லெஸ்ஸாக குற்றம் காட்டுறாங்க. பெண்ணுக்கு இஸ்லாம் சொத்துரிமையில் அநீதி இழைக்கிறதுன்னு சொல்கிறார். தோழர்களே, இது இஸ்லாத்தினுடைய சூழல். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால, இங்கே பெரும்பான்மை மக்கள் இந்து மக்களாக இருக்கிறதுனால, இந்து வாரிசுரிமை சட்டத்தோடு சேர்த்து கொஞ்சம் இஸ்லாத்தை கம்பேர் பண்ணி பாருங்க, எவ்வளவு நீதி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, இந்து பெண்களுக்கு சொத்துரிமைங்கிறது எப்போ இருந்துச்சு, எப்போ வந்துச்சு? நல்லா யோசிக்கணும். 1929 முதல்ல பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளியே செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை இயக்க மாகாண மாநாடு போடுகிறார் செங்கல்பட்டில். அதில் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறார். அந்த 20 தீர்மானங்களில் பெண்களுடைய சமநீதி அப்படிங்கிறது நிறைய தீர்மானங்கள் இருந்துச்சு. அதில் ஒன்று பெண்களுக்கான சொத்துரிமை பற்றி பேசப்பட்டுச்சு. பெண்களுக்கு ஆண்களைப் போலவே சமமாக சொத்துரிமைகளும் வாரிசுரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போடப்பட்டது. தீர்மானம் போடப்பட்ட அந்த சூழல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு விட்டால் புகுந்த வீட்டோடு அவளுடைய எல்லா உரிமைகளும் ரத்தாகிவிடும், எதுவுமே கிடைக்காது அப்படின்னு இருந்த ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை தான் முதல்ல பெரியார் என்ன செய்கிறாருன்னா இந்த தீர்மானத்தை போடுறார். அது மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த இந்து சட்டப்படி சொத்துரிமை என்பது குடும்பத்தில் உள்ள உயிரோடு இருக்கும் மூத்தவருக்கு மட்டும்தான் இருந்தது. உயிரோடு இருக்கக்கூடிய மூத்தவருக்கு. இந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இந்து கூட்டு குடும்பம்னு ஒன்று உண்டு. அந்த கூட்டு குடும்பத்தினுடைய சொத்து அது பரம்பரை சொத்துன்னு சொல்லுவாங்க. பரம்பரை சொத்துங்கிறது உயிரோடு இருக்கக்கூடிய மூத்த தலைவருக்கு மட்டும்தான் உண்டு. அதை யாருக்கும் பிரிக்கக்கூடாது, அனுபவிச்சுக்கலாம், எல்லாரும் பிரிக்கக்கூடாது. தனி இவருக்கு இவ்வளவு இவருக்கு இவ்வளவு கிடையாது. இஸ்லாம் சொல்லிடும், ஒருத்தர் இறந்து போயிட்டாரா பிரிச்சிரு பிரி என்று சொல்கிறது இஸ்லாம். ஆனால் அங்கே அது பிரிக்கப்படக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு இருந்துச்சு. மூத்த தலைவருக்கு மட்டும்தான் உண்டு, அவர் தான் அதில் உரிமை பெற்றவர், மற்றவங்கெல்லாம் அனுபவிச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதில் மற்ற ஆண்களுக்கு கூட சொத்துக்கு பங்கு இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் அன்னைக்கு இருந்துச்சு. பெண்களுடைய விஷயத்தை பற்றி கேட்க வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த நிலையில தான் 1937 இந்து பெண்கள் சொத்துரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று வருது. அது அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் பீரியடு இந்து பெண்கள் சொத்துரிமை சட்டம்னு வந்துச்சு. இந்த சொத்துரிமை சட்டம் என்ன சொல்லுச்சுன்னு சொன்னால், இறந்து போன கணவர், அதாவது கல்யாணம் முடிச்சுட்டா புகுந்த வீட்டுடைய சொத்து கட்டாயிருது, எதுவுமே கிடையாதுன்னு ஆயிருது. அப்போது கணவர் இறந்து போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அந்த பொண்ணு? அப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்து பெண்கள் சொத்துரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து கணவருடைய சம்பாத்தியத்திலிருந்து மட்டும் அந்த கணவருடைய பிள்ளைகளின் கார்டியன் என்கின்ற அடிப்படையில் இந்த பெண்ணுக்கு சில உரிமைகளை கொடுத்தார்கள். அதுவும் முழு உரிமையை கொடுக்கல, சில உரிமைகளை தான் கொடுத்தார்கள். 1937 சட்டம் அப்படி தான் சொல்லுச்சு. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு BN ராவ் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய தலைமையில் 1941 இந்து லா கமிட்டின்னு ஒன்று அமைக்கிறது. இந்து சட்டக்குழு என்று ஒன்று அமைக்கிறது. அந்த சட்டக்குழு என்ன சொல்லுச்சுன்னு சொன்னால், பரம்பரை சொத்து இந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்க போய் தானே பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த கான்செப்டே ஒழிச்சிட்டா, அந்த கான்செப்டே இல்லாமல் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லி அந்த குழு என்ன புரிஞ்சு வச்சுன்னு சொன்னால்,
அந்த கான்செப்டை இல்லாமல் ஆக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய சட்ட முன்வரைவை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துச்சு. அது விவாதிக்கப்பட்டது. ஆனால் பலத்தை எதிர்ப்பதுக்கு வந்துச்சு. பலத்தை எதிர்ப்பு யார்கிட்ட அந்த எதிர்ப்பு போயிருக்குங்கிறதுக்கு யோசிங்க. பலத்தை எதிர்ப்பு வந்துச்சு. அதற்கு பிறகு அந்த முன்வரைவு தூக்கி ஓரத்தில் வீசப்பட்டுச்சு. அடுத்து இந்தியா சுதந்திரம் அடையுது. 1948 அன்னைக்கு சட்ட அமைச்சராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்து சட்ட தொகுப்பு, அதாவது இந்து சட்ட தொகுப்பு என்று ஒன்றை மீண்டும் மறுவரையறை செய்கிறார். அப்படி மறுவரையறை செய்யும் போது அதில் அவர் நிறைய விஷயங்களை சொல்கிறார். அதில் ஒன்று, மகன்களுக்கு சொத்து இருப்பதைப் போல மகள்களுக்கும் சொத்து இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மகன்களுக்கு இருப்பதைப் போல மகள்களுக்கு இருக்கணும் என்று அவர் சொல்கிறார். இந்த மாதிரியான முன் வரைவுகளோடு வேறு சில, அதாவது வெறும் சொத்துரிமை மட்டும் இல்லை, அதே மாதிரி தத்து எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய சட்டங்களோட திருமண சட்டம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அன்றைக்கு பார்லிமெண்ட்டில் அவர் என்ன செய்கிறார், வைக்கிறார். அன்னைக்கு இருந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியில் வைக்கிறார், அரசியலமைப்பு சாசன அவையில் வைக்கிறார். வைக்கும்போது கடுமையான எதிர்ப்பதற்கு வருகிறது. அதற்கு பிறகு மக்கள் கருத்து கேட்பு நடந்துச்சு முக்கியமான ஆள்கிட்ட. அங்கேயும் பலத்த எதிர்ப்பு வந்த காரணத்தினால் அந்த முன்வரைவுகள் செயல்படுத்தப்படாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. இவ்வாறு செய்தவுடன் தான் டாக்டர் அம்பேத்கர் என்ன செய்கிறார்னா, நான் சொன்ன ஒரு நீதியான சட்டங்கள் அவமதிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறதுன்னா நான் சட்ட அமைச்சராக இருந்து என்ன புரோஜனம்னு தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிடறார். அதற்கு பிறகு முதலாவது பாராளுமன்ற தேர்தல், பொது தேர்தல் நடக்கிறது. பொது தேர்தலில் அறுதிப்பெரும்பான்மையோடு ஜெயித்ததற்கு பிறகு நேரு என்ன செய்கிறார்னா, அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை பகுதி பகுதியாக நிறைவேற்றுகிறார். ஒன்றொன்னா நிறைவேற்றார். இந்து திருமண சட்டம், இந்து பாகப்பிரிவினை சட்டம், அப்படின்னு ஒன்றொன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நிறைவேற்றுறார். அப்படி நிறைவேற்ற போகிற நேரத்தில் தான் 1956 இந்து வாரிசுரிமை சட்டம் என்பது அமலுக்கு வருகிறது. நல்லா யோசிக்கணும். 1956 இந்து வாரிசுரிமை சட்டம் அமலுக்கு வருகிறது. இந்த சட்டம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், தந்தை சொத்தை மகனை போல் மகளுக்கும் பங்கு உண்டு என்று உரிமை வழங்குச்சு. தந்தை சொத்தில் எப்படி மகனுக்கு பங்கு இருக்குதோ மகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் பரம்பரை சொத்துன்னு ஒன்று இருக்கு பாருங்க, பரம்பரை சொத்தில் அது சொல்லலை. அது அப்படியே தான் இருந்துச்சு. பரம்பரை சொத்தில் அதை பற்றி அந்த சட்டம் பேசவில்லை, அப்படியே இருந்தது. அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் தோழர்களே 2000 லா கமிஷன் என்ன செஞ்சுன்னு சொன்னால், தன்னுடைய 174வது பரிந்துரையில் மரபு சொத்துல, அதாவது பூர்வீக சொத்துல, பிரிக்கப்படாத அந்த சொத்துல பாலின வேறுபாடு இருக்குது. ஒரு ஆண் அதை அனுபவிக்கலாம், பெண் அனுபவிக்கக்கூடாதுன்னு இருக்குது. எனவே அந்த பாலின வேறுபாட்டை களைய வேண்டும் என்று 2000 லா கமிஷன் ஒரு பரிந்துரை கொடுக்கிறது. அந்த பரிந்துரையை ஏற்று 2005 தான் அந்த பூர்வீக சொத்திலையும் பெண்களுக்கு பங்கு இருக்கிறது என்று வருகிறது. தோழர்களே, ஒரு பெண்ணு தன்னுடைய சொத்துரிமையை நிரூபிப்பதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்குன்னு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு பாருங்க. நீதியான சட்டங்கள் வருகின்ற போது அந்த சட்டங்களை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள், வரக்கூடாதுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் சொத்துரிமை இல்லாமலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதே குரல்கள் தான் நீதியாக வழங்கப்படக்கூடிய இஸ்லாமிய சொத்துரிமை விஷயத்தில், பெண்கள் சொத்துரிமை விஷயத்தில் அது என்ன செய்யுது, பிரச்சனை உண்டாக்குறாங்க. அது பாகுபாடு காட்டுதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட தோழர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு கூட தோழர்களே, இந்து மதத்தில், நான் ஏன் இந்து மதம்னு சொல்கிறேன்னா, பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதா அந்த ஒரு மதத்தை கம்பேர் பண்ணி காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கூட தோழர்களே, நம்ம நல்லா யோசிக்கணும். பரம்பரை சொத்துன்னு ஒன்று இருக்குது, சுய சம்பாத்திய சொத்துன்னு ஒன்று இருக்குது. ரெண்டையும் பிரிக்கிற முறை வேற வேற. அப்படி தான் இன்றைக்கி அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் இஸ்லாத்தில் அந்த பாகுபாடு கிடையாது. ஒருத்தருக்கு வழி வழியாக வந்த சொத்தாக இருந்தாலும் சரி தான், அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தாக இருந்தாலும் சரி தான், பிரிக்கும் போது யார் யார் வாரிசு, யார் யாருக்கு என்னென்ன, அது எல்லாம் மிக தெளிவாக, ரெண்டாவது கருத்துக்கு இடம் இல்லாமல் அறுதியிட்டு தெளிவாக சொல்லிவிட்டேன். யாரும் அதை மாற்ற முடியாது. மாற்றினீங்கன்னா உங்களுக்கு உதவி இருக்குதுன்னு நல்லா சொல்கிறேன். மறுமையில் நீங்கள் நரகத்தில் நிரந்தரமாக கிடப்பீங்க நல்லா சொல்கிறேன். மாற்றக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது தோழர்களே, பெண்ணுரிமை, இந்து மதத்தில் பெண்களுக்கான உரிமை வந்துருச்சு, சொத்துரிமை வந்துருச்சு. தந்தையினுடைய சொத்துலையும் பங்கு வந்துருச்சு, மகனுக்கு இருக்கிறது போல பூர்வீக சொத்துலையும் பங்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க.
ஆனால் இன்னைக்கு நடைமுறை என்ன, வந்ததுக்கு பிறகு என்ன அங்கே நடைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்குள்ள சொத்துரிமையில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று சக்சேஷன் வித் வில், இன்னொன்று சொத்துரிமை வித்தவுட் வில். உயிருடன் கூடிய சொத்துரிமை, உயில் இல்லாத சொத்துரிமைன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் தன்னுடைய சொத்தை தனக்கு பிறகு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் என்று எழுதி, இதை இவர் மேற்கொள்ள வேண்டும் என்று எழுதி வச்சு உயில் வச்சுட்டு போனார்னு சொன்னால், அவர் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அவருக்கு தான் கொடுக்க முடியும். அப்படி யாருக்குன்னு அவர் சொல்லலாம் அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. குடும்ப உறுப்பினர்களையும் சொல்லலாம், குடும்பத்திற்கு வெளியில் இருக்கிற நண்பர்களையும் சொல்லலாம், தொண்டு நிறுவனங்களையும் சொல்லலாம், சமய நிறுவனங்களையும் சொல்லலாம், தர்ம சாலைகளையும் சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இந்து தன்னுடைய சொத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேரக்கூடாதுங்கிறதுக்காக நினைச்சா ஒரு தர்மசாலைக்கு எழுதி வைக்கலாம், ஒரு தொண்டு ஸ்தாபனத்துக்கு எழுதி வைக்கலாம், அல்லது சம்பந்தம் இல்லாத ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதி வைக்கலாம். நான் இந்த நிறைஞ்ச இடத்துல நின்று சொல்கிறேன். உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் நீதிபதி ஒருவர், நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர், நீதிபதி ஒருவர் சொல்கிறார், பெண்களுக்கு சொத்துரிமை வந்துருச்சு, ஆனால் நாங்கள் இன்றைக்கும் எங்கள் மகளுக்கு சொத்து கொடுக்க வேணாம்னா நாங்கள் உயிர் எழுதி வச்சுருவோம் வேண்டாம்னு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க மூலமாக அவங்க கணவனுடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்தது பாயம். அது அங்கே அவங்களுக்கு சொந்தம் அங்கே பாயம் இல்லை. அப்போ அங்கே பாயக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? அவங்களுக்கு சொத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லணும். நாங்கள் இன்றைக்கு அப்படித்தான் உயிர் எழுதி வைத்து எங்களுடைய மகளுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த நீதிபதி தன்னுடைய வாயால் சொன்னார் ஒரு மீட்டிங்கில். நாங்களாம் இருந்தோம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, சொத்துரிமை கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கு பிறகு அதை நிறுத்தி வைக்கிற அதிகாரத்தையும் மனுஷன் கையிலே கொடுத்துருக்கு. ஆனால் இஸ்லாம் என்பது அந்த அதிகாரத்தை மனுஷன் கையில் கொடுக்கல. உன்னுடைய சொத்துல 3ல் 1 பாகம் தான் நீ என்ன செய்ய முடியும்? வசியத் பண்ண முடியும், உயிர் எழுதி வைக்க முடியும். 3ல் 1 பாகம் கூட அதிகம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3ல் 1 பாகம் தான் எழுத முடியும். அதுலேயும் கூட அதை உன்னுடைய வாரிசார்களுக்கு எழுதக்கூடாது. அப்படி வாரிசார்களை ஒருத்தருக்கு எழுதுறதா இருந்தால் மற்ற வாரிசார்கள் அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி வெளியில் உள்ள ஆளுகளுக்கு எழுதிக்கலாம், வெளியில் உள்ள நிறுவனங்களுக்கு எழுதிக்கலாம். இப்படி தான் இஸ்லாம் சொல்லுது. சரி, அந்த 3ல் 1 பங்கு போக பாக்கி 2 பங்கு, அந்த சொத்து என்பது அல்லாஹுவும் ரசூலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டபடி அந்த வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படின்னா எது நீதியான சட்டம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொடுத்துட்டு இவங்களுக்கு இல்லைன்னு எழுதி வச்சுட்டா இல்லாமல் போயிடும், அது நீதியா? எவன் வந்தாலும் ஒன்றும் நடக்காதியா, அல்லாஹ் எழுதுனதே நடக்கும் அப்படின்னு சொல்றது நீதியா? எது நீதி? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான தோழர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹும்ம இன்னி உஹர்ரிஜு ஹக்கல் லைஃபைன் அல் யதீம வல் மர்அ. இறைவா, உன்னை சாட்சியாக்கி நான் இங்கே சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னை சாட்சியாக்கி இங்கே நான் சொல்கிறேன், அனாதை பெண் போன்ற பலவீனமானவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகள் விஷயத்தில் யார் எல்லை மீறுகிறார்களோ அவர்களை நான் கடுமையான முறையில் உன்னை முன்வைத்து நான் எச்சரிக்கை செய்கிறேன். அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நேரத்திலையும் பாதிக்கப்பட்டவர்கள் பலவீனமானவர்களுடைய உரிமையில கை வச்சிடக்கூடாதுன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு சில முஸ்லீம் ஊர்களில் பார்க்குறோம் தோழர்களே, பெண் பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை கேள்விப்படுறோம். தயவுசெய்து அப்படிலாம் இருந்தால் தயவுசெய்து மாற்றிக்கங்க. அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்துக்கு முன்னால தயவுசெய்து வம்பளை மாட்டிக்காதீங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அவர்களை கடுமையாக எச்சரிக்கிறேன் அல்லாஹ்வை முன்வைத்து அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இது நான் ஏற்படுத்திய வரையறை, இந்த வரையறையை யாராவது மீறினால் அவரை நரகத்தில் நிரந்தரமாக பிடித்து தள்ளுவேன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே தோழர்களே, இவ்வளவு சட்ட பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாரிசுரிமை சட்டம் பெண்களுக்கு அநீதி இழைக்கிறது அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு சூடான ஐஸ்கிரீம் எப்படி இருக்க முடியாதோ அதை போல உள்ள ஒரு விஷயங்கிறத தயவுசெய்து அந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நாம் இஸ்லாத்தை உள்ளது உள்ளபடி புரிந்து கொண்டு இஸ்லாத்தை மதிக்கக்கூடிய மக்களாக, பேணக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.